ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கெஸ்ட்ரா வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ரிசல்ட்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதில் வெறும் 367 மார்க் தான் 500க்கு, அதாவது 73% தான் எடுத்திருக்காரு. அவருக்கு வேலை கிடச்சிருக்கு. அது எப்படி என்னன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ரூஃபோடு நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண போகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரூஃபோடு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக என்ன கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். சரி, ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் செலக்டட் ஆனால் இந்த மாதிரி தான் ஒரு மெசேஜ் உங்களுக்கு வரும். ஓகேங்களா, ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு போட்டிருக்கோம். அதில் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் 24 அப்படி ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அந்த நம்பர் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் ப்ரொஃபஷனலாக ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்கீங்க இந்த மாதிரி ஜிடிஎஸ் போஸ்ட்டுக்கு. நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணணும். என்ன லொக்கேஷன் அப்படின்றத அவங்களே கொடுத்துருப்பாங்க, என்ன டிவிஷன் அப்படின்ட்டு. எஸ்பி அரக்கோணம் டிவிஷன் அப்படின்ட்டு இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டேட்டுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் 3ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ செலக்ட் ஆனவங்களுக்கு எல்லாருக்குமே செப்டம்பர் 3ஆம் தேதி வரலும் தான். ஓகேங்களா, இதுதான் மொபைலில் வரும். ஓகேங்களா, இதே மெசேஜ் தான் உங்களுக்கு மெயில்லேயும் வரும், மெசேஜ்லேயும் வரும். ஓகேங்களா, இந்த மாதிரி மெசேஜ் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரிசல்ட்ஸ் பிடிஎஃப் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களோட நேம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கா, என்ன டிவிஷனில் செலக்ட் ஆகிருக்கீங்க, என்ன போஸ்ட் நேமில் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்றத எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா, அந்த மாதிரியும் பண்ணலாம். அதுக்கப்புறம் இது கூட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்றத நான் செப்பரேட் வீடியோவாக போட்டிருக்கேன். அதனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற போஸ்ட் ஆஃபீஸ் ப்ளேலிஸ்ட்டுன்னு இருக்குது. அதுலேயுமே நம்ம ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு நீங்கள் எல்லா வீடியோஸுமே செக் பண்ணி பார்க்கலாம். அதாவது சேலரி எவ்வளோ, அதுக்கப்புறம் ஒர்க்கெல்லாம் எந்த மாதிரி இருக்கும், நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபிகேஷன் கேட்பாங்க, என்னென்ன ப்ரூஃப் எல்லாம் வச்சுன்னு இருக்கணும். அப்புறம் முக்கியமாக பிசி எம்பிசி ஓபிசின்னு சொல்லுவாங்க ஜென்ரல் கவர்மெண்ட்டில். ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லாதவங்க இப்போவே வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ ரிசல்ட்ஸில் இல்லைனாலும் செகண்டு தேர்டு லிஸ்ட் வரப்போ அதில் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. முன்னாடியே டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இப்போ இதிலேயே செலக்ட் ஆனவங்க 3/9/2024 எல்லா டாக்குமெண்ட்ஸுமே வாங்கி வச்சுக்கணும். பாருங்கள் எவ்வளோ நாள் டைம் இருக்குது. இன்னும் ஒரு வாரம் 1.5 வாரம் தான் டைம் இருக்குது. அதனால் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமானது இதில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான். அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் உங்களோட ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இல்லாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாமே எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டி சேர்ந்தவங்க ஃபோட்டோ வச்சு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பிசி எம்பிசியை சேர்ந்தவங்க உங்களதும் ஃபோட்டோ வச்சு இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. அது கூட ஓபிசி சர்டிஃபிகேட்டும் இருக்குதா அப்படின்றத பார்த்துக்கோங்க. இதை மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.